வர்றதுக்குள்ள தூங்கிட்டாங்க. புரியுது புரியுது. 12 மணிக்கு பர்த்டே விஷ் பண்றதுக்காக இப்பவே தூங்குறது மாதிரி ஆக்ஷனை போடுறீங்க அப்படிதானே? எனக்கு தெரியாதா என்ன? போன வருஷம் கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்காக 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி எனக்கு விஷ் பண்ண நீங்க இந்த வருஷம் என்னை கலாய்க்கிறதுக்காக தூங்குறது மாதிரி சீனை போடுறீங்களா? ஏய் வாலு, என்ன தூங்கலையா? என்ன பண்ணிட்டு இருக்க? கிச்சன்ல சமைச்சதெல்லாம் கொஞ்சம் அப்படி எப்படி இருந்தது, அதான் அடுப்பை தொடச்சி விட்டுட்டு வர லேட் ஆயிடுச்சு. சரி சரி, காலையில சீக்கிரம் ஆபீஸ்க்கு எந்திரிக்கணும்ல, வந்து தூங்குவா, டைம் ஆயிடுச்சு பாரு. சரிங்க. சரி, எனக்கு தூக்கம் வருது, நீ வந்து படுவா. நல்லா தான் நடிக்கிறீங்க. எங்களுக்கு என்ன தெரியாது பாரு, சீக்கிரமே தூங்குறது மாதிரி சீனை போட்டுட்டு எனக்கு சர்ப்ரைஸா எதுவும் வச்சிருக்கீங்க அப்படித்தானே? மணி 12:30 ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் விஷ் இவரா தான் இருப்பாருன்னு நினைச்சேன். என்ன இப்படி தூங்கிட்டு இருக்காங்க? போய் இன்னும் தூங்காம என்ன பண்ற? இல்ல ஒன்னும் இல்ல, தூக்கம் வரல. என்ன ஆபீஸ் டென்ஷனா? ஆமா ஆமா. ஆஃபீஸ் விஷயத்தெல்லாம் வீட்டில் யோசிக்க கூடாதுன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். தேவையில்லாமல் டென்ஷன் ஏற்றி மண்டை குழப்பிக்காம ஒழுங்காக படுத்து தூங்கு. காலையில் ஆஃபீஸ் கிளம்பணும்ல. சரிங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி 12 மணிக்கெல்லாம் வெயிட் பண்ணி விஷ் பண்ணிட்டு நான் தான் உன்னை ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு என் ஊருக்கே அர்த்த ராத்திரியில தேடி வந்த மனுஷன் இப்போ என்னடானா பக்கத்திலே இருக்கும் கொரட்டை விட்டு நல்லா தூங்குறாரு. ச்சே, எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் போல் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் டோட்டலாக மாறிடுறாங்க. பாதச்சுவடு தேடி தேடி கால்கள் நோய். என்னம்மா ஹாட் பாக்ஸ கையிலேயே வச்சுட்டு நின்னுட்டு இருக்க? உள்ள என்ன இருக்கு? இட்லி. இட்லி அத்தை. ரெடி ஆயிடுச்சுன்னா கொண்டு போய் டைனிங் டேபிள்ல வைக்க வேண்டியதானே? ஏம்மா கையிலேயே வச்சிட்டு நிக்கிற? இல்ல அத்தை, ஏதோ ஒரு ஞாபகத்துல நின்னுட்டேன். இதோ போய் எடுத்து வைக்கிறேன் அத்தை. நீங்க காஃபி சாப்பிடுறீங்களா? காஃபியை நான் எடுத்துக்கிறேன். முதல்ல கொண்டு போய் அதை வச்சுட்டு வா. கையிலேயே ஏதோ சூட ஏத்திட்டு நிக்கிறவ மாதிரி நின்னுட்டு இருக்க. போமா, போய் வச்சுட்டு வா போ. சரிங்க அத்தை. ஐந்தரா, ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் பாரு. அதானே பார்த்தேன். என்னடா இன்னும் விஷ் பண்ணாம இருக்காங்களேன்னு நினைச்சேன். புள்ள மறந்தாலும் அம்மாவாத ஞாபகம் வச்சிருக்காங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். சொல்லுங்க அத்தை. மதியத்துக்கு நானும் மாமாவும் ஒரு விசேஷக்கார வீட்டுக்கு போறோம். நாங்க அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறோம். எங்களுக்கு வேண்டாம், வச்சு வேஸ்ட் ஆயிடும்ல, அதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். நீ மட்டும் வச்சு ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போமா. ஓ சரிங்க அத்தை. போமா, போய் வச்சுட்டு வா போ. ச்சே, நான் அத்தையாவது விஷ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்க அதுக்கு மேல இருக்காங்க. இந்த குடும்பத்துல யாருக்குமே நம்ம மேல துளி கூட பாசம் இல்ல போல் இருக்கு. எல்லாரும் என் பர்த்டேவை மறந்துட்டாங்க. என்ன என்னைக்கும் இல்லாம இந்த வீடு இவ்வளவு அமைதியா இருக்கு? நம்ம வராததுனால தானோ? ஓய் சாவி, வாடி. என்ன காலையிலேயே இந்த பக்கம்? ஏண்டா, நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு கால நேரம்லாம் பார்த்து தான் வரணுமா என்ன? அப்படிலாம் இல்லடி, காலையிலேயே வந்திருக்கியே, அதான் என்ன விஷயம்னு கேட்டேன். உங்க மாமியார் வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவங்கள வீட்டில் விட்டுட்டு இங்க வந்து சுத்திட்டு இருக்க? ஆமாடா, வந்து உட்காந்து உயிர் எடுக்கிறாங்க. ஏதோ நம்ம சாப்பிட்டுக்கிட்டதை சாப்பிட்டாங்கன்னா பரவாயில்ல, வேலைக்கு 4 வெரைட்டி பண்ண வேண்டியது இருக்கு, 4 சைடிஷ் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. அது கடையில் டீ, காஃபி, ஜூஸ், கூல் ட்ரிங்க்ஸ்ன்னு என்னால் முடியல தெரியுமா? ஏய், உன் புருஷனை கொடுத்த மாமியாரி அவங்களுக்கு செஞ்சு போடுறதுக்கு இவ்வளவு சலிப்படுத்துக்கிற? செய்யறதுன்னா நார்மலாக செஞ்சால் பரவாயில்ல. எனக்கு இட்லி ஈஸியாக இருக்கும்னு பண்ணால் அவங்க தோசை கேட்குறாங்க. சரி, இன்னைக்கு தோசை ஊற்றலாமேன்னு ஊற்றினா அவங்க பூரி கேட்குறாங்க. பொங்கல் பூரின்னு வெரைட்டியாக பண்ணுறதுக்கு அது என்ன ஹோட்டலா? வீடு இல்லை, என்னால் முடியலடா. சரி சரி விடு. என்னைக்கோ ஒரு தடவை வர்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுனால ஒன்றும் தப்பு இல்லைல்ல. அப்படி பார்த்தா நயன்தாராவும் தான் எல்லாம் பண்ணுறா. அவளால் முடியறது உன்னால முடியாதா என்ன? அவளுக்கு நீ சீனியர்ரி, இப்பெல்லாம் புலம்பலாமா? ஆமாம், நம்ம வீட்டில் அப்படி தான் பண்ண சொல்கிறாங்க பாரு. ஏதோ இருக்கிறத கொடுத்தா போதும், நீ ரொம்ப கஷ்டப்படாதுன்னு தான் சொல்லுவாங்க. அவளாக தான் ஏதாவது ஆசைப்பட்டு செஞ்சு கொடுப்பா. ஆமாம், வேலைக்கு போகிறாள்ல, இப்போ ஜாப் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஓகே ஆயிடுச்சு அவளுக்கு?
செட் ஆகலைன்னா மேடம் அழகா செட் பண்ணிப்பாங்க. அவளுக்கு என்ன, வேலைக்கு போனாலும் புருஷனுக்கு 4 இட்லி 4 வகை சட்னின்னு விதவிதமா செஞ்சு கொடுத்துட்டு தான் போறா. பொண்ண மாதிரி பிறந்த வீட்ல எல்லாம் வந்து புலம்புறது இல்லப்பா. கூட பிறந்தவனாச்சின்னு உன்கிட்ட ஆறுதல் தேடினே பாரு. ஏன் புத்திய செருப்பால் அடிக்கணும்டா, மூஞ்சிக்கு முகரையும். அம்மா அம்மா, மைனி வாங்க மைனி. என்ன டைம் ஆயிடுச்சா? அதுக்குள்ள ஆபீஸ் கிளம்பிட்ட? இந்த எருமை இப்பதான் உட்காந்து டீ குடிக்குது. வேலை இருக்கு மைனி, அதனால தான் கிளம்பிட்டேன். ஐந்தரா, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, குளிச்சுட்டு வந்துடுறேன். எதுக்கு? எதுக்குன்னா டிராப் பண்றதுக்கு தாண்டி. என்ன எதுக்குன்னு கேக்குற? ஒன்றும் தேவையில்ல, நானே போய்க்கிறேன். வெரி குட் நைந்தரா. இப்படிதான் நம்ம சொந்த காலில் நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டாலும் யாரையும் எதிர்பார்க்காம நம்மளா கிளம்பி போய்கிட்டே இருக்கணும். இந்த நாயெல்லாம் எதிர்பார்க்காத. நீ பேசாம ஒரு ஸ்கூட்டி வாங்கிடேன், அதுலயே போயிட்டு அதுலயே வந்துக்கலாம்ல. பஸ் நெரிசல் கூட்டத்துல எல்லாம் அலைய வேண்டிய அவசியம் இல்லை பத்தியா? பரவாயில்ல மைனி, பழகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹே, 2 நிமிஷம் வெயிட் பண்றீ, போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். தேவையில்லை. குடும்ப தலைவன் மொக்க வாங்கி விட்டான். ஏய், அப்படியே அடிச்சுன்னா பாரு. நைந்தரா, இன்னைக்கு காலையில என்ன டிஃபன்? நேத்து வச்ச சாம்பார் இருக்கு மைனி, இட்லி மட்டும் ரெடி பண்ணிருக்கேன். என்னடா உன் பொண்டாட்டி நேத்து வச்ச சாம்பார் இருக்குன்னு இன்னைக்கு இட்லி மட்டும் ஊத்திருக்கா? இதுக்கு நான் பரவாயில்ல போல் இருக்கே. எப்படி 4 இட்லி 4 வகை சட்னியா? ஏய் சாவி, என்னாச்சு மைனி? இல்ல நைந்தரா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமா, நீ இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோ. நேற்று வச்ச சாம்பார் இருந்தாலும் இன்னைக்கு அதை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், தப்பில்லை தெரியா? ஏன்னா அது வேஸ்ட் ஆகிடக்கூடாது பாரு. எவ்வளவு காசு செலவு பண்ணி எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம சமைச்சு ரெடி பண்ணுறோம், அதெல்லாம் அப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீ இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும் போதும், ஓகேவா? சரிங்க மைனி. வலு, மதியத்துக்கு புலாவ் பண்ண சொன்னனே, பண்ணிட்டியா? எனக்கு டைம் இல்லை, நான் எதுவும் செய்யலை. இட்லி மட்டும்தான் இருக்குது, காலையில் சாப்பிட்டுக்கோங்க. நேற்று வச்ச பழைய சாதம் நிறைய மிஞ்சிடுச்சு, டப்பாவில் ஊறுகாய் இருக்குது, எடுத்து வேணும்னா தொட்டுக்கோங்க. ஐயோ பாவம். ஏய் சாவி. என்ன தம்பி, காலையிலேருந்து உங்கள் பொண்டாட்டி உங்களை பங்கம் பண்ணிட்டு இருக்கா, மொக்க வாங்கி தள்ளுறீங்களே. நீ வாய மூடு. என்னாச்சுமா, உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இல்ல, நேத்து புலாவ் கேட்டேன், நான் ஆசைப்பட்டதை உடனே செஞ்சு கொடுத்துருவ. இன்னைக்கு பழைய சோறை போட்டிருக்கேன்றியே, அதுக்காக கேட்டேன். நீங்க ஆசைப்பட்டதை மட்டும் நான் செய்யணும், என் ஆசையை இங்க யார் மதிக்கிறா? எல்லாருக்கும் நான் உட்காந்து பக்கம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது. இன்னைக்கு என்னால இதுதான் முடிஞ்சது, அதை மட்டும் சாப்பிடுங்க. வேணும்னா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுங்க. எனக்கு என்ன வந்துச்சு, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அப்புறம் தம்பி, நல்ல மனைவியின் சொற்கள் அன்பான கணவனுக்கு கிடைத்த பரிசு. நான் கிளம்புறேன். போடா டே போடா. அம்மா அம்மா, என் மாமியார் புலாவ் கேட்டாங்க, நான் மத்தியானம் அவங்களுக்காக ஏதாவது ரெடி பண்ணணும். 2 பச்சை மிளகாய் இருந்தா கொடுக்குறீங்களா? வா சாவி. அன்னைக்கிளி ஐ தர்பூசணி, அப்ப பெரிய பழமா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஆமாடா, டவுசர் ஐயா கொள்ளையில விளைஞ்ச பழம் நல்லா பழுத்துருச்சு, ருசியா இருக்கும். அம்மாவை கூப்பிட்டு கத்தி எடுத்து ஆளுக்கு ஒரு கீத்தை அறுத்து தின்னுங்க, வெயிலுக்கு நல்லதுமா. இனிமே இந்த மாதிரி பழமா தான் சாப்பிடணும். இது ஜூஸ் போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்பா, நான் ஜூஸ் போட்டு சாப்பிடட்டுமா? ஜூஸ் போட்டா அதுல மேற்கொண்டு சர்க்கரையை கொட்டணும். வெறுமனே சாப்பிட்டீங்கன்னா அதுல உள்ள சத்து முழுசா கிடைக்கும்ல. சர்க்கரையை குறைச்சிக்கிறது நல்லது தானம்மா. அப்பா ஒரு நாள் தானேப்பா, இது சீசன் ஃப்ரூட் தானே, சீசன்ல மட்டும்தான்ப்பா கிடைக்கும். ஜூஸ் போட்டு ஐஸ் எல்லாம் போட்டா குளு குளுன்னு சூப்பரா இருக்கும்பா. நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஜூஸ் போட்டு சாப்பிட்றேனே. சரிம்மா, உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி சாப்பிடு. ஆனா வீணாக்கி போடக்கூடாது, சரியா? அறுத்துட்டா முழுசா திண்டு முடிச்சிடணும். சரிப்பா, எல்லாரும் இருக்கோம்ல, சாப்பிடலாம். என்னத்தை தின்றலாம்? வா நெகிலி. அம்மா, நேற்று தானே தள்ளு வண்டியில பழம் போகுதுன்னு கேட்டேன். நான் கேட்ட உடனே அப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்க பத்தியா? நான் நினைச்சா உடனே அப்பாக்கு தெரிஞ்சிடும், உடனே எனக்காக வாங்கிட்டு வந்துருவாங்களே. ஐயா என்ன மாமா இப்படி தர்பூசணியா வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க? இதெல்லாம் இப்ப திங்க கூடாதுன்னு சொல்றாங்களே. பாருங்கப்பா, நேற்று வண்டிக்காரவங்கள்ட்டையும் இப்படிதான் என்ன வாங்கவே விடல. ஏட்டி, முன்னாடி மாம்பழத்துல தான் ஊசி போட்டாக பழுக்க வைக்கணும்னு, இப்ப இந்த பழத்துல கூட சிகப்பாகிறதுக்கு ஏதோ ஊசி போடுறாங்களாம். டீ ஊரு உலகம் பூரா இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. இதை சாப்பிட்டா உடம்புக்கு ஏதோ கெடுதல் வந்துருமா? கொலை பண்ணாம கொள்ளையடிக்காம உழைச்சு முன்னேறணும், வேர்வை சிந்தி வாழணும்னு நினைக்கிற இந்த விவசாயிய வயிற்றுல அடிக்கிறதுனாத்தான் கங்கணம் கட்டிக்கிட்டு திரிவாங்களே. இது செய்ய மாட்டாங்க. ஐயா நெசமாத்த மாமா, நேத்து கூட நெடுவாளி குட்டி சொல்லிக்கிட்டு இருந்தா, அவன் மயம் கேட்டதுக்கு அழுதுகிட்டு போனதுக்கு கூட அந்த குட்டி வாங்கி கொடுக்கல. ஏதோ செக்கச்செவேர்னு செகப்பா இருக்கிறதுக்காண்டி ஏதோ ஊசி போடுறாங்களாம். அப்ப தெரியாமலா சொல்றேன்.
அதெல்லாம் அப்படித்தான் சொல்லிக்கிறாங்க. ஆனால் இந்த பழத்தை நான் கடையில் வாங்கிட்டு வரல. டவுசர் ஐயா வயலில் என் கையால் பிடுங்கிட்டு வந்த பழம். இதில் ஒரு ஊசியும் இல்லை, மருந்தும் இல்லை. டைரெக்டாக நம்மளாம் அறுவடை பண்ணி கொண்டுட்டு வந்தது. தாராளமாக பிள்ளைகளுக்கு அறுத்து கொடு, அதுக்கு வெயிலுக்கு சாப்பிடட்டேன். அப்படியா? அப்பனா சரி, சாப்பிடட்டேன். அம்மா, எல்லாரும் சொல்றதையும் நம்பி இப்படி சாப்பிட விடாம பண்றியம்மா. என்னம்மா பண்ணுறது? இவங்களும் அதையும் இதையும் சொல்லையில் மக்கள் வாங்கி சாப்பிட்றவங்க பயப்படத்தானே செய்வாங்க. என்ன பண்ணுறது? ஏக்கர் கணக்கில் விவசாயம் போட்டு தர்பூசணியை விளைய வச்ச விவசாயியோட நிலைமையை யோசிச்சு பாரு. நம்மளை மாதிரி அவங்களும் கஷ்டப்பட்டு உரம் போட்டு விளைய வச்சு இன்னைக்கு விளைச்சலில் கொண்டுட்டு வந்து விற்க போகிற நேரத்தில் இப்படி ஒரு பொருளையை கிளப்பி விட்டு மக்கள் மனசில் இப்படி ஒரு பயத்தை உண்டாக்குனா அந்த விவசாயியோட நிலைமையெல்லாம் நினச்சி பார்த்தீங்களா? பெரிய கொடுமை இல்லை? இதனால தானே விவசாயிகள் செத்து போகிறாங்க, கடனை வாங்கி வச்சுட்டு கட்ட முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு நியூஸ் பேப்பரில் படிக்கிறான். விவசாயம் பண்றவங்க எல்லாம் பாவம் இல்லப்பா. பாவம்மா, மிகப்பெரிய கொடுமைக்கு ஆளாக்கிட்டு இருக்காங்க. சேத்துல காலை வச்சாச்சான் சோத்துல கையை வைக்க முடியுங்கிறது தெரியாம இந்த விவசாயிய வயிற்றுல அடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா வேலையும் பண்ணி இப்படி வயிற்றுல அடிக்கிறாங்களே. அவங்களெல்லாம் என்னத்தை சொல்ல? என்னமோ நம்மலாம் கிராமத்தில் இருக்கவும் இப்படி இயற்கையாக விளைஞ்சதெல்லாம் பார்த்து சாப்பிட்டுக்கிறோம். டவுனில் இருக்கிற மக்களோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பார்த்தியா? வெயிலுக்கு நல்ல குளுகுலுன்னு இந்த மாதிரி பழங்களை வாங்கி சீப்பான ரேட்டில் சாப்பிட்டு உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்படி அதையும் இதையும் சொல்லிவிட்டு மக்கள் மனசில் இம்புட்டு ஒரு பீதியை ஏற்படுத்தி வச்சு கிராம தாங்கி நம்மளையே பயப்பட வச்சுட்டாங்கன்னா பாருங்களேன் கார்ப்பரேட் கம்பெனி எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு. அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் மாம்பழம் தான் இந்த சீசன்ல ஃபேமஸா இருந்துச்சு. வெயில் காலம் தான், ஆனா சூடா இருந்தாலும் இந்த நேரத்துல தானே கிடைக்குமேனு வாங்கி திண்டுக்கிட்டு தெரிஞ்சான். அதைத்தான் கல்லு வச்சு பழுக்கிறாங்க, ஊசி மருந்து போடுறாங்க, என்னென்னமோ பண்றாங்கன்னா அதை கெடுத்து விட்டாங்க. இப்ப தண்ணி பழம் தான் ஃபேமஸா இருக்கு, ஒரு 40-50 ரூபாய்க்கு கிடைக்குமேனு மக்கள் ஏழை எளியவங்க இதை வாங்கி சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கும் இப்படி வேட்டு வைக்கிறது மாதிரி பண்ணி விடுறாங்க. என்னத்த சொல்ல, போற போக்க பார்த்தா மனுஷ மக்கள்லாம் வாழ முடியாது போலயே. என்ன பண்ணுறது அன்னைக்கிளி? எல்லாம் காசு பணத்துக்கு தான் இப்படி அடி அடிச்சுக்கிட்டு தெரியுறாங்க. நாளைக்கு சோறு இல்லாமல் பணத்தையே அள்ளிக்கிட்டு திங்க போகிறாங்கன்னு தெரியல. என்னமோ போ, வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பழங்களாம் அடிக்கடி கொடுத்து பழகுமா. மோர் இளநீன்னு இந்த மாதிரி எதையாவது ஒன்று சேர்த்துக்க. வெயில் காலத்தில் அங்கிட்டு இங்கிட்டுன்னு என்னென்னமோ நோய் சொல்லிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் அம்மா போடுதான். நம்ம வனசா பிள்ளைக்கே பற்றியே அம்மா போட்டிருக்கு. அதனால பார்த்து பத்தனமாக பிள்ளைகளை பார்த்துக்கிறேன்னு அப்பப்போ குழுன்னு ஏதாவது குடிக்கிறதுக்கு கொடுக்கணும், சரியா? சரிங்க மாமா. சரி எட்டி ஏன் பாத்துக்கிட்டே இருக்க? அதான் ஐயா வள்ளியில இருந்து புடிங்கிட்டு வந்ததுன்னு சொல்லிட்டாங்கல்ல, போய் கத்தி எடுத்துட்டு வாப்போ, ஆளுக்கு ஒரு கீத்தை அறுத்து திம்போம். அம்மா எனக்கு ஜூஸ்மா. அதான் இத்த தண்டி பழம் இருக்கலாம் டீ, பாதி எடுத்து ஆளுக்கு ஒரு கீத்தா திண்டு வைப்போம், மிச்சம் இருக்கிறத ஜூஸ் போட்டு குடிங்க. சரிம்மா, நான் போய் கத்தி எடுத்துட்டு வரேன். எட்டியில பிரிச்சுக்குள்ள ஐஸ் கட்டி இல்ல, தண்ணியில ஊத்தி போடு, ஐஸ் கட்டி ஆகட்டும். சரிம்மா. அம்மா கத்தி. அப்பா ஒரு உப்பு மாதிரி உப்பில்லாம உணவு ருசிக்குமா? அப்பா ஒரு கனவு மாதிரி கனவில்லாம வாழ்க்கை இனிக்குமா? நிழலும் நிஜமும் அப்பா தானடா, தினமும் அவரை வணங்கி பாரடா. பேச்சாய் மூச்சாய் நம்மில் கறந்தவர் அப்பா தானடா, நம் அப்பா தானடா. ஹலோ, என்ன பர்த்டே பேபி, ரொம்ப பிஸியா இருக்கீங்களோ? போனை கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் போனை பார்க்கலடி, இப்பதான் வெளியில வந்தேன். ஓ மேடம், மூவிக்கு எதுவும் போயிட்டீங்களோ? எங்க போனெல்லாம் பார்க்கறதுக்கு இனிமே உங்களுக்கு எப்படிப்பா டைம் இருக்கும்? எனிவே, ஹாப்பி பர்த்டே டு யூ மை டியர் ஸ்வீட் ஹார்ட். பரவாயில்லடி அம்சா, நீ மட்டுமாவது என் பர்த்டேவை ஞாபகம் வச்சு கால் பண்ணியிருக்கியே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டி அம்சா. என்ன நீ மட்டுமா? ஆமாம், காலையிலேருந்து எனக்கு இதுவரை யாருமே விஷ் பண்ணலை. என் பர்த்டேவை எல்லாரும் மறந்துட்டாங்க தெரியுமா? நீனாவது ஞாபகம் வச்சிருக்கியே, அதனால தான் சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ் டி. ஏய் நாயே, கலாய்க்காதடி. எங்கேயாவது அண்ணன் கூட வெளியில் போயிருக்கியா? சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தாங்களா என்ன? என்ன சர்ப்ரைஸ் டி? என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டியா? ஸ்டேட்டஸ் கூட வைக்கல. வயிற்றுச்ச கொடுமையே கலப்பாதடி. காலையிலேருந்து ஒரு வார்த்தையில் கூட ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணாதவர் எனக்காக சர்ப்ரைஸ் பிளான் பண்ண போகிறாராக்கும். இன்னைக்கு ஃபுல் டே எனக்கு ரொம்ப மோசமாக போயிடுச்சுடி. அக்கா கூட எனக்காக ஒரு கால் பண்ணி பேசல தெரியுமா? எல்லாருமே என்னை கல்யாணத்துக்கு அப்புறம் மறந்துட்டாங்கல்ல. ஏய் என்னடி சொல்கிற? அக்கா கால் பண்ணலையா? ஆமாம் அம்சா, யாருமே எனக்கு காலையிலேருந்து எந்த விஷயம் பண்ணலை. எல்லாரும் என்ன மறந்துட்டாங்கடி. ஏய் சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதடி. நைட்டுக்குள்ளே அண்ணன் உனக்கு விஷ் பண்ணிடுவாங்க பாரு.
போன வருஷம் பர்த்டேக்கு செவரேதி குதிச்சு வந்து எனக்காக எங்கள் அக்காவுக்கு தெரியாமல் விஷ் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணவர் இந்த வருஷம் பக்கத்துலேயே படுத்திருக்கேன். ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு வார்த்தையில் கூட சொல்லலை தெரியுமா? எல்லா ஆம்பளைங்களும் அப்படி தாண்டி. ஆசை 60 நாள் மோகம் 90 நாளுங்கிறது சரியாக தான் இருக்கும் போல் இருக்கு. அவ்வளோ தாண்டி அம்சா, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ. எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோ. ஏன்னா எல்லா ஆம்பளைங்களும் இப்பெல்லாம் அப்படி தானே இருக்காங்க. நயன்தாரா, நீயாவது ஞாபகம் வச்சு எனக்கு கால் பண்ணல, ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. சரி நான் வைக்கிறேன், வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன். நான் வேணும்னா அண்ணனுக்கு. என்னடி, என் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், உங்கள் பொண்டாட்டிக்கு நீங்கள் விஷ் பண்ணலையான்னு கேட்க போறியா? நீ கேட்ட அதுக்கப்புறம் அந்த மனுஷன் ஏதாவது ஒன்று பண்ணாருன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் உன் கூட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி ஓகே ஓகே, கூல் கூல், நான் சொல்லலை, ஃப்ரீயாக விடு. அம்சா, பஸ் வந்துருச்சுடி. சரி நான் வைக்கிறேன். ஓகே ஓகே நயன்தாரா. ஏய், 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு வராம இருந்துடாதீங்கடி. கண்டிப்பா 2 பேரும் ஜோடியா கல்யாணத்துக்கு வரணும், ஓகேவா? ஓகேடி, கண்டிப்பா நான் வந்துடுவேன். வைக்கிறேன். Happy birthday to you. Happy birthday to நயன்தாரா. அக்கா, நீ எப்படிக்கா இங்க? எல்லாம் கொழுந்துண்டேன். 2 நாளைக்கு முன்னாடியே ஃபோன் அடிச்சு நயன்தாராவுக்கு பிறந்த நாள் வருது, எல்லாரும் நேரடியாக வந்து விஷ் பண்ணிக்கலாம், ஃபோன்ல எல்லாம் யாரும் சொல்லாதீன்னு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டுட்டாரு. அதனால தாண்டி உனக்கு ஃபோன் கூட அடிக்கல. அவர் சொன்னாரா? எங்க ஆளையே காணோம். ஹாப்பி பர்த்டே மை டியர் ஸ்வீட் பொண்டாட்டி. காலையில இருந்து ஒரு விஷ் கூட பண்ணாம என்ன அள விட்டுட்டு இப்ப கேக் எடுத்துட்டு வந்து நிக்கிறீங்களா? எனக்கு ஒன்றும் தேவையில்ல, நான்லாம் கேக் விட்டு வரமாட்டேன்ப்பா. என் தம்பிக்கு சர்ப்ரைஸ்னா என்னன்னு தெரியுங்கிறதே ஒன்றை வச்சு தாண்டி கற்றுக்கிட்டோம். அவன் இவ்வளோ பெரிய கேக்கை வாங்கிட்டு வந்ததெல்லாம் இன்னைக்கு தான் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம். சாப்பிட விடாம பண்ணிடாதம்மா, தயவு செஞ்சு வந்து கேக்கை வெட்டிடு. எனக்கு காலையிலேருந்து விஷ் பண்ணாததுக்கு இவர் வாங்கிட்டு வந்த கேக்கை நான் வெட்டாமல் இருக்கிறது தான் இவருக்கு நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட். அப்போ தான் நெக்ஸ்ட் இயரில் கொஞ்சம் ஒழுங்காக இருப்பார். எட்டி, அவரு பாவம் இல்லையா? நல்லா சொல்லுங்க மைனி. ஒரு வாரத்தை ஃபோன் காலில் ஹாப்பி பர்த்டேன்னு உங்கள் அக்கா முடிச்சிருப்பாங்க. நேரில் கூட்டிகிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பிளான்லாம் பண்ண பாரு. என்ன சொல்லணும்? நயன்தாரா, எல்லாரும் இருக்கும்போது கேக் வாங்கிட்டு வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி சொல்லலான்னு வெயிட் பண்ணியிருக்கான். அதனாலதாம்மா சொல்லல. நீனு வீட்லயே இருந்தியா, அதனால அவனுக்கு டெக்கரேஷன் பண்ணவும் முடியல. நீ ஆபீஸுக்கு போனதுக்கு அப்புறம் அறக்க பறக்க எல்லாத்தையும் பண்ணி கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான். வாமா, வந்து கேக்க வெட்டு. ஆனா விஷ் பண்ணாதது தப்பு தானே அத்தை? எனக்கு கஷ்டமா இருந்துச்சுல்ல, எங்க அக்காவையும் விஷ் பண்ண விடல, நீங்களும் யாருமே எனக்கு பர்த்டேவை சொல்லல. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு தெரியுமா? சரிடி, அதான் எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண போறோம்ல, இந்த ஹாப்பி மொமெண்ட்டை எங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம்ல. இந்த ஒரு தடவை நான் மன்னிச்சு விட்டு, நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி சர்ப்ரைஸ்ங்கிற பேர்ல ஏதாவது மொக்க பண்ணானா அடுத்த வருஷம் வச்சு செஞ்சிரு. எங்களுக்காக இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடலாமே. சரிங்க மைனி, ஓகே. டேய் வளர்ந்த மாடு, வாடா, அவ மனசு மாறுறதுக்குள்ள கேக்க வெட்டி சாப்பிடலாம். கேக் கட் பண்றதெல்லாம் ஓகே தான். என் பொண்டாட்டிக்கு எல்லாரும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல. கொழுந்தனாரே, நாங்க வாங்கிட்டு வர்றதெல்லாம் இருக்கட்டும், உங்க பொண்டாட்டிக்கு கல்யாணம் ஆகி வருஷத்து பிறந்த நாள், நீங்க என்ன கிஃப்ட் வச்சிருக்கீங்க? மைனி, என் பொண்டாட்டிக்கு நானே ஒரு பெரிய கிஃப்ட், தனியா கிஃப்ட்னு கொடுக்கணுமா என்ன? என்னவாளு? வெண்ணிலவு சாரணி வீசும் குளிர் காதலி, ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ, கொட்டும் பனி மாயம் நீ, கோடை வெயில் சாயம் நீ, துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் மோதும் வாசல் நீயே செல்லமான